முன்னாக வைத்து எங்கே ஸ்ரீலங்கா இருக்கிறது குறித்து பார்த்தோம். But just as Pastor Monty Das, I clearly heard the Lord say, "Go to Sri Lanka." அங்கே எவ்வாறு பாஸ்டர் மணிதாஸோட கூட ஆண்டவர் பேசினாரோ அதே போல ஆண்டவர் என்னோடு பேசி சொன்னார், ஸ்ரீலங்காவுக்கு போ. Hallelujah. Hallelujah. Sri Lanka is what brought me to India, because just as Pastor Monty Das said, I met him in Sri Lanka. அங்கே ஸ்ரீலங்காக்கு நான் போனபடியா தான் இந்தியாவுக்கு வரும்படியாக இருந்தது. நான் எவ்வாறு அங்கே பாஸ்டர் மணிதாஸை ஸ்ரீலங்காவிலே சந்தித்து இங்கே வரக்கூடியதாக இருந்தது. Hallelujah. Now this is the funny part. இதுதான் மிகவும் நூதனமான காரியம். My daughter, she was about this size right here. அங்கே என்னுடைய மகள் இந்த பெண்ணை போல வயதுள்ளவளாக இருந்தார். And then when she grew to be about 14 years of age. அங்கே அவள் 14 வயதாக ஆன பொழுது Throughout those years she kept saying, "Mom, I want to go to India. I want to go to India." அங்கே தொடர்ந்து அவள் என்னோட சொல்லிக் கொண்டிருப்பாள், அம்மா நான் அங்கே இந்தியா தேசத்துக்கு போக போறேன், இந்தியாவுக்கு போக போறேன் என்று. So being the great woman of faith that I am, I kept telling her, "We'll pray that God sends someone our way that you can go to India with." ஓகே, அப்போ நான் விசுவாசத்தின் மகளாக இருந்தபடிதான் நான் சொன்னேன், எங்களுடைய வாழ்க்கையிலே இந்தியாவிலிருந்து ஒருவர் வந்து குறுக்கிடட்டும், அப்பொழுது அவரோட கூட உன்னை அனுப்புவேன் என்று சொன்னேன். Because I did not feel a call of God to go to India. அங்கே எனக்கு இந்தியா தேசத்துக்கு போக வேண்டும் என்ற அழைப்பு இருக்கவே இல்லை. So to make a very long story short, அந்த பெரிய சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்ல போனால், the Lord sent me to Sri Lanka, gave me a burden for Sri Lanka. அங்கே ஆண்டவர் என்னை ஸ்ரீலங்கா தேசத்துக்கு அழைத்து சென்றார். அந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்குரிய ஒரு பாரத்தை என்னுடைய உள்ளத்திலே போட்டார். On my third trip to Sri Lanka, my daughter went with me to Sri Lanka. அங்கே என்னுடைய மூன்றாவது தடவை நான் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது என்னுடைய மகளை அழைத்து செல்லக்கூடியதாக இருந்தது. Still, not her children will be in India. அவள் வராவிட்டாலும் அவளுடைய மகள்மார் இங்கே வந்து சேருவார். Because I'm claiming them. ஒவ்வொருவரையும் இயேசுவுக்காக நான் பெற்றுக்கொள்கிறேன். Yeah, but India has so captured my heart. அங்கே இந்தியா தேசம் என்னுடைய இதயத்திலே ஆழமாக பதிந்து விட்டது. I'm just, you know, this trip to India, I've just been standing in awe of His presence here. அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் இந்த தேசத்திலே உணரக்கூடியதாக இருக்கிறது. You know, the things that we've experienced and the things that we've seen on this trip that the Lord is doing is just way out. அங்கே இந்த பயணத்திலே ஆண்டவர் செய்த காரியங்கள், ஆண்டவர் இந்த பயணத்தை எவ்வாறு பாதுகாத்து கொண்டு வருகிறார் அதை பார்க்கும் பொழுது அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. You know, there's a unity here among even the pastors, the other pastors that were here before you, but there's a unity here like I have never felt before. இங்கே ஒரு ஒற்றுமை, அங்கே போதகர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒற்றுமையை நான் கண்டிருக்கிறேன். அதை நான் வேறு ஒரு இடமும் காணவில்லை. Normally, you know, tell them about being like ministers, you get them in a room together and there's a lot of competition. Normally ministers, there's a lot of competition. Who's going to speak? Who's going to pray? But not here. It's the unity of the Lord. அங்கே இங்கே ஒரு பெரிய ஒற்றுமையை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே எவ்வாறு ஊழியக்காரர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது யார் பிரசங்கம் பண்ணுவது, யார் ஜெபிப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனையை இங்கே கிடையாது, ஒற்றுமையை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. And I can see that there's a lot of honoring and preferring each other in the Lord. அங்கே ஒருவருக்கு ஒருவர் மதிப்பு கொடுத்து மற்றவர்களை தங்களை விட பெரிதாக கருதுவதை நான் காண்கிறேன். With that, God can use that in an incredible way. தேவன் அதை எடுத்து மிகவும் வல்லமையாக பாவிப்பார். The first church, or in Bangalore, when we first got here, the Lord gave Jericho a word, actually to a pastor, and she said, unless the pastors unite, there will never be a revival in the land. அங்கே ஜெரிகாக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த போதகமார் ஒன்றாக இணைந்து செயல்படாவிட்டால் இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரவே மாட்டாது என்ற ஒரு வசனத்தை கொடுத்தார். You know, I truly believe that, because it's like the oil that flows down off of Aaron's beard that comes down upon the land, which brings revival. அங்கே ஆண்டவர் எவ்வாறு ஆரோனுடைய முகத்திலே இருந்து எண்ணெயை வழிய விட்டு எவ்வாறு அந்த எண்ணெய் மற்றவர்களை தொட்டதோ அதே போல ஒரு ஒற்றுமையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். There's truly just an oil of His unity being poured out right here in Trichy. இங்கே திருச்சியிலே கூட ஒரு ஒற்றுமையின் ஆவி, ஒற்றுமையின் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. Thank you. You know, and it becomes a sweet smelling incense to the Lord. அது தேவனுடைய மத்தியிலே ஒரு மிகவும் சுகந்த வாசனையாக இருக்கிறது. Hallelujah. Oh wow. I just feel that unity right now. I feel His presence right now. நான் அந்த ஒற்றுமையை காண்கிறேன், அந்த பிரசன்னத்தை